வந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி பிரகல்யான்ற ஒரு பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல ஒரு ஸ்டெப் ஏறினேனோ, சித்ரான்ற பேர் வந்ததுக்கு அப்புறம் பல மடங்கு ஸ்டெப்ஸ். ஸோ ஆக்சுவலா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம். பட் மனசு சரியில்லைன்னா ஒருத்தர் தான் ஃபோன் பேச முடியாது, ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான். ஈவன் தோ ஃபேமிலியில ஷேர் பண்ண முடியாத விஷயம் கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒரே பர்சன் என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சித்ரா. தட் மீன்ஸ் நான் மீடியா ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்ல பார்த்தா ஸ்கூல் லைஃப்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, தட் நம்ம பேசுவோம். பட் மீடியா ஃபீல்ட்ல யார் எப்படி மாறா, இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுங்க, சில விஷயங்கள்ல நான் கிரிட்டிக்கலா போகும்போது கூட என்னை அட்வைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ. கண்டிப்பா மாலா மேம் எனக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு. ஸோ நான் சென்னையில இருந்து இங்கே வந்துட்டேன். ஸோ ஒரு 10 இயர்ஸ் ஆயிருக்கும். பட் எனக்கு யாரும் அந்த அளவுக்கு ஃபிட்டா இல்லை. மாலா மேம் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் மேம் ஏன் சொல்லிக்கிறோன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அண்ட் அதே மாதிரி டவுன் டு எர்த் அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழே இருந்து மேலே வருவாங்க. மாலா மேம் வந்து நிறைய ஜெயிச்சுட்டாங்க. பட் வந்து மறுபடியும் அந்த இடத்துல வந்து டவுன்ல போய் மறுபடியும் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் எல்லாம் வந்து பிரேக் பண்ணி உடைச்சிட்டு மேலே ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாலா மேமால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நானே நிறைய மிராக்கெல்லாம் யோசிச்சிருக்கேன். எப்படி இவங்களால இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ணியிருப்போம். பட் அது எதுவுமே இல்லை அப்படின்னு வரும்போது நம்மளால சுத்தமாகவே இருக்க முடியாது. பட் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் வந்து பிரேக் பண்ணி மறுபடியும் இன்னைக்கு வந்து சாதிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா மாலா மேம்க்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். மாலா மேம் உங்களுக்குலாம் ரொம்ப ஒரு போல்டான ஒரு மனசு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். தேங்க்யூ ஸோ மச் மேம். சார் முன்னாடி வாங்க சார்.